பொற்பாதங்கள் வணங்கி திருப்பூர் தெற்கு மாவட்டம் தாராபுரம் நகரிலே மிக சிறப்பாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் நகர தலைவர் ரங்கநாயகி அவர்கள் மற்றும் தாராபுரம் நகர வார்டு உறுப்பினர் மீனாட்சி கோவிந்தேசன் மற்றும் இங்கே தாராபுரம் நகரை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் வெட்கக்கேடு. இது வெட்கக்கேடு. எதுக்குன்னா எதுக்கோ போராடும், அதெல்லாம் தப்பே இல்லை. நான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு போராடுறது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு. ஆமா, இன்னைக்கு எதுக்கு நாங்க இந்த நேரத்தில் வச்சிருக்கோம்னா ஆப்போசிட்ல டாஸ்மாக் கடை இருக்கு, 24 மணி நேரம் செயல்பட்டு இருக்குது. வருத்தம் தான் எங்களுக்கு. அதை விட ஒரு முக்கியமான வருத்தம் என்னன்னா ஏழை குழந்தைகளை படிக்க விட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறது எங்களோட முக்கியமான ஆதங்கம். என்ன கேட்டோம் நாங்க? வேற ஏதாவது கேட்டோமா? 24 மணி நேரம் நடைபெற இந்த டாஸ்மாக மூட சொல்லி நாங்க எத்தனையோ போராட்டம் நடத்தணும், முடியல. சரி வேண்டாம், நீங்க இந்த ஆட்சியில எதையுமே நியாயமா செய்ய முடியாது, நிச்சயமாக நியாயமா செய்யவே முடியாது. பணக்காரருக்கு ஒரு நியாயம், ஏழைக்கு ஒரு நியாயம். இதுதான் இந்த திமுக மாடல்ல ஏற்பட்டிருக்கிற இந்த அரசாங்கத்தை நாங்க இந்த மாடல் தான் போயிட்டு இருக்கு. ஏழைகளுக்கு ஒரு நியாயம், பணக்காரர்களுக்கு ஒரு நியாயம். இப்ப நாங்க என்ன கேட்டுட்டோம்? என்ன மத்திய அரசு என்ன கேட்டாங்க? ஒண்ணு இல்ல, உங்க குழந்தைகளை படிக்க சொல்றாங்க. அதாவது இதோட வெட்கக்கேடு என்னன்னா திமுக காரர் போய் ஹிந்தி அழிக்கும் போராட்டத்தில் ரயில்வே ஸ்டேஷன்ல ஹிந்தி அழிச்சிடுற. இது எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு, எவ்வளவு பெரிய ஒரு மனிதநேயம் இல்லாத ஒரு செயலை செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, சாதாரண ஒரு அரசு பள்ளியில நீங்க ஒரு மாணவன் படிக்கிறான், இதே இங்க இருக்கிற இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஒரு மாணவன் படிக்கிறான். இவங்க 2 பேருக்கு தனித்தனி கல்வி தான் இருக்கு. இதை ஒன்னு ஆக்கணும் அப்படி இருந்தா மத்திய அரசு ரொம்ப பாடுபடுறது. இதை ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துறதே இல்லை. அந்த சேர்த்துற பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சி கையில் இருந்திருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2 விஷயம் மிகப்பெரிய நம்ம நாட்டுக்கு ஆபத்தா இருக்கு. ஒன்னு கல்வி, இன்னொன்னு மருத்துவம். இந்த 2 விஷயத்துல தான் ஒரு ஏழை பாதிக்கப்படுறான். நீங்க ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு உங்க கல்வி பணக்காரன் வீட்டுக்கோட குழந்தையோட படிக்க வைக்கணும்னா அவனோட வருமானம் ஃபுல்லா என்னன்னா வருமானம் அத்தனை வருமானத்தையும் கொடுத்தா தான் ஒரு பணக்காரன் வீட்டு குழந்தையோட படிக்க வைக்க முடியும். இதான் உண்மை, நிச்சயம். இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி எதுக்குது. பணக்கார வீட்டு குழந்தைக்கும் ஒரே கல்வி, இங்க இருக்கிற ஏழை மக்களுக்கும் ஒரே கல்வி. இதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு. நாங்க வேற ஒண்ணுமே கேட்கல. நியாயமான விஷயம் தான். ஏன் ஏழைங்க படிக்க கூடாதா? ஏன் வேண்டாம்னு தடுக்கிறீங்க? அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டில் எதுவுமே சிபிஎஸ்இ கல்வி பள்ளியே இருக்கக்கூடாது, அந்த திட்டமே இல்லாம பண்ணுங்க. எல்லாரும் ஒரே கல்வி படிக்கிட்டு, எல்லா அரசு ஸ்கூல்ல படிக்கிட்டு, அதை நான் மனப்பூர்வம் ஏற்கிறேன். அதனை இருக்கிறவனுக்கு ஒரு நியாயம், இல்லாதவனுக்கு ஒரு நியாயம். சரி, நம்ம நியாயமான ஒரு விஷயத்துக்கு போராடுறோம். அந்த விஷயத்துக்கு போராடுறதுக்கு காவல்துறையோட பர்மிஷனு, டைமிங்கு போய் ஒவ்வொரு பக்கம் வெக்கமே இல்லை, வெக்கக்கேடா இருக்குது. நமக்கு என்ன காரணம்னா நான் படிக்கிறேன், நான் படிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கே நம்ம ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு இந்த தமிழக அரசுல. அப்ப நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்னு பாருங்க. இதே இந்த ஆபஸ்ல இருக்கிற இந்த டாஸ்மாக நீங்க 24 மணி நேரம் மது விற்காம உங்களால பண்ண முடியுமா? நாங்களும் எத்தனையோ போராட்டம் நடத்தி பண்ண முடியல. ஆனா அதுக்கு மட்டும் நீங்க எப்படி இவ்வளவு பர்மிஷன் கொடுக்குறீங்க? அதான் இதே ஒரு குழந்தை, ஏழை குழந்தை படிக்கணும்னா நீங்க எதுக்கு இத்தனை ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க? இவ்வளவு கடுமையான நோட்டீஸ் கொடுக்க போனா கேஸ், அதே மாதிரிக்கு நம்ம இந்த கையெழுத்து இயக்கம் பண்ணா கேஸ். நம்ம என்ன தவறாவா கேட்கணும்? இல்ல வேற ஏதாச்சும் சொன்னோம்? ஏழை குழந்தைகளை நீங்க வளர விடுங்க. நம்ம வாழ்க்கை போயிருச்சு, நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியாது. நம்ம வாழ்க்கைய இந்த குடியிலோ இந்த அரசாங்கத்திலிருந்து சத்தியமா காப்பாற்ற முடியாது. இன்னொரு ஜென்மமும் நமக்கு கிடைக்காது. ஆனா நம்மளோட குழந்தைகளோட எதிர்காலத்தை நீங்க மனசுல வைங்க. நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும்,
குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு என்ன பண்ணணும்? படிக்கணும், கல்வி அறிவு வேணும். அப்போ நீ வந்து இங்க இருக்கிற தாழ்த்தப்பட்டவைய, மறுபடியும் இங்க முடியாதவைய, கூலி வேலை செய்யறவைய மட்டும் இந்த வாய்ப்பு கிடைக்கும். வேற ஒண்ணுமே சொல்ல. நீ பணம் கொடுக்க வேண்டாம், நீ வேற வேற எந்த கல்வி நீ வந்து எக்ஸ்ட்ரா பண்ண இருக்கிறதுல சேர்த்ததுல உனக்கு என்னையா பிரச்சனை? உனக்கு அரசு பள்ளி இயங்கிட்டு இருக்குல்ல, அதுல ஒரு மொழியை சேர்த்ததுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் சிந்தித்து பார்க்கணும். மக்கள் எவ்வளவு ஒரு கேவலமான நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம், நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இப்ப இருக்கிற வந்து திமுக அரசு வந்து மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இருக்குது. கண்டிப்பா வந்து பாரதிய ஜனதா கட்சி இது எப்ப ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இதுல வந்து எத்தனை போராட்டம் நடத்தியாவது இந்த சமச்சீர வந்து நாடு உயரல. இன்னும் ஒவ்வொருத்தரும் வந்து அடுத்து உயரமா நினைக்கிறாங்க. வந்து இன்னும் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் நிறைய இருக்காங்க. ஒருத்தருமே வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. எப்படி போவாங்க? நீ கல்வியே ஒழுங்கா கொடுக்கலன்னா எப்படி போவாங்கன்னு கேட்கறேன். அதே மாதிரிக்கு இந்த நடுத்தர படுற பாடு பையனை கொண்டு போய் பெரிய ஸ்கூல்ல, பிள்ளைய கொண்டு போய் பெரிய ஸ்கூல்ல சேர்த்துறதா இல்ல அரசு பள்ளிக்கூடத்துல சேர்த்துறதா, இந்த படுற துயரம் இருக்குது. அதாவது ஒரு மாசம் ஒரு 20,000 வந்து சம்பாதிச்சா அவனுக்கு வந்து ஃபுல்லா வந்து என்னதான் இருக்கு, நான் பிள்ளை எப்படியாவது மெட்ரிக் ஸ்கூல்ல சேர்த்திடணும் அப்படின்னு அவன் வந்து குழந்தைய வந்து வளர்த்துறதுக்கு வந்து ரொம்ப அரும்பாடு பட்டுக்கிறான். அதே சிஸ்டத்தை மத்திய அரசு வந்து எல்லா கொள்கையும் எல்லாம் ஒரே சமைச்சு பண்ணிடணும். நீங்க வந்து அரசு பள்ளியில் படிச்சாலும் ஒரே கல்வி, சிபிஎஸ்இ படிச்சாலும் ஒரே கல்வி, மெட்ரிக்ல படிச்சாலும் ஒரே கல்வி. ஏன் விட மாட்டேங்கிற நீ? என்ன காரணம்? தெளிவான விளக்கம் சொல்லுங்க. ஒவ்வொரு பெரிய முதலைகள், அரசியல் முதலைகள் அத்தனை பேர் ஸ்கூல் வச்சு நடத்துறீங்க. என்ன காரணம்? ஏன் விட மாட்டேங்கிறீங்க? அப்ப உங்க குழந்தைகளை கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துங்க, பணக்கார வீட்டு குழந்தைகளை கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்த்துங்க. இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஒரே சமச்சீர் கல்வி பண்ணுங்க. அப்போ இந்த கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த பணம் படத்திகளோட படிக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியா படிக்கும். அதை விட திறமை வாய்ந்த பசங்க, அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்த பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அந்த வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க. உங்களை மன்றாடி கேட்டுக்கொண்டு நாங்க வேற ஆர்ப்பாட்டமோ வேற வந்து கடையெடுப்பு போராட்டமோ பஸ் மறியல் போராட்டமோ இதெல்லாம் நடத்த கிடையாது. நாங்க நடத்துறது எங்க கொள்கையை, கோட்பாடு, இந்த சமச்சீர் கொள்கையை ஒவ்வொரு மக்களிடத்தையும் கொண்டு கொடுத்து இதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? ஆதரவு இருக்குதா? ஆதரவு இல்லையா? 90% பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் போறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து வாண்டட அவிலே வாங்கி கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்போ மக்களோட ஆதங்கமும் புரிதலும் 2026 தேர்தல கண்டிப்பா விருதுகளுக்கு தான் போகுது. இல்ல எந்த மாற்று கருத்தும் இல்ல. 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும். அண்ணாமலை தமிழ் ஆட்சி அமைக்கத்தான் போறாங்க. அப்போ தமிழகத்துக்கு மிகப்பெரிய விடிவு காலம் வரப்போகுது. அதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.